Question number 2. So இதுக்கான correct answer. நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ரெண்டு விதமான கார்பன் இருக்கு இல்லையா, ஃபிஷர் கார்பின். சரிங்களா? ஸோ ஃபிஷர் கார்பின் ஸோ அண்டு ஷார்ட் கார்பின். ஸோ ஃபிஷர் கார்பினை பொறுத்த வரைக்கும் எல்லா புக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், இதை மட்டுமே நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். ஸோ ஃபிஷர் கார்பின் அப்படின்னா ஸோ மாலிப்டினம் அல்லது குரோமியம் இந்த ஃபேமிலி தான் அதிகமாக இருக்கும், இல்லை குரோமியம் இருக்கும். சரிங்களா? நம்ம குரோமியம் வச்சு எக்ஸ்பிளேஷன் கொடுப்போம், ஏன்னா இதுதான் எக்ஸாமுக்கு வரும். அப்போ நீங்கள் படிச்சிங்கனாலும் ஸோ குரோமியம் இதுதான் கார்பினோட கார்பன். ஸோ இந்த இடத்துல ஸோ ஓஎம்இ ஸோ ஓஎம்இ இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆர் குரூப் இருக்கும். சரி, CH3 ஏதாவது இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பை அக்செப்டார் லிகாண்ட் இருக்கும். ஸோ கார்பனில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை அக்செப்டார் லிகாண்ட். ஸோ பை அக்செப்டார் லிகாண்ட் இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஃபிஷர் கார்பனில் இந்த ஃபிஷர் கார்பினோட அந்த கார்பனில் நமக்கு இந்த ஃபிஷர் கார்பினோட அந்த கார்பன் இருக்கு இல்லையா, அந்த கார்பனில் வந்து இந்த மாதிரி ஹெட்டிரோட்டம் டேரக்டாக ஆக்சிஜன் அல்லது நைட்ரஜன், குளோரின், ஃப்ளூரின், ஸோ இந்த மாதிரி ஹெட்டிரோட்டம் இருந்ததுன்னா இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபிஷர் கார்பின். சரிங்களா? எலக்ட்ரோஃபைலாக எலக்ட்ரோஃபைல் ஆர் நியூக்ளியோஃபைலாக நமக்கு தெரியும். அப்போது இந்த இடத்துல லோன் பேர் இருக்கு இல்லையா, ஸோ லோன் பேர் என்ன பண்ணும், ஸோ இங்கே இருக்க லோன் பேர் ஸோ இங்கே வரும்போது ஸோ இங்கே போயிடும். சரிங்களா? இது எப்படி நம்ம எழுதுனா, குரோமியம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். ஸோ ஓஎம்இ இருக்கும் இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ். அப்போது இந்த இடத்துல எலக்ட்ரான் வந்து ரிச்சாக இருக்குது. அப்போ மெட்டல் வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குன்னா கண்டிப்பாக இது வந்து எலக்ட்ரோஃபைல். புரியுதுங்களா? மெட்டல் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது எலக்ட்ரோஃபைல். அப்போ ஃபிஷர் கார்பின் அப்படின்னா ஒரு சிங்கிலட் கார்பின். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது ஒரு சிங்கிலட் கார்பின் அண்டு அந்த கார்பினில் இருக்க கார்பன் வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல். சில கொஸ்டினில் பாண்ட் ஆர்டர் கேட்பாங்க. சரிங்களா? பாண்ட் ஆர்டர் கேட்டாங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது பாண்ட் ஆர்டர் 2வாக இருக்குது. இங்கே வரும்போது மெட்டலுக்கும் கார்பனுக்கு இருக்கிற பாண்ட் ஆர்டர் வந்து 1. இதை பொறுத்த வரைக்கும் மெட்டலுக்கும் கார்பன் இருக்க பாண்ட் ஆர்டர் வந்து 2. அப்போ ஆன்சர் நீங்கள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1 to 2ன்னு கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஆன்சரை கிளிக் பண்ணிவிட்டு வரணும். எப்படி கேட்பாங்கன்னா, இதில் நிறைய கொஸ்டின்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃபிஷர் கார்பனில் இருக்க அந்த மெட்டல் வந்து எலக்ட்ரான் டெஃபிசியண்டாக எலக்ட்ரான் ரிச்சான்னு கேட்பாங்க. பாருங்கள், நமக்கு ஃபிஷர் கார்பனை பொறுத்த வரைக்கும் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ரிச். இதெல்லாம் கேட்பாங்க எக்ஸாமில். சரிங்களா? அந்த அதாவது கார்பனில் இருக்க அந்த கார்பனில் இது என்ன குரூப் அப்படின்னா ஒரு சிக்மா டோனார் லிகாண்ட் இருக்கணும். சரி, சிக்மா டோனார் லிகாண்ட் கிடையாது, பைடோனார் லிகாண்ட். ஸோ இதில் வந்து பைடோனார் லிகாண்ட் அட்டாச் ஆகிருக்கணும். ஸோ அதாவது கார்பின் இருக்க கார்பனில் அட்டாச் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைடோனார் லிகாண்டாக இருக்கணும். பைடோனார் லிகாண்டுனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்செப்ட் வைஸ் நமக்கு வேணாம், ஷார்ட்கட்டாக நீங்கள் என்ன வச்சுக்கோங்கன்னா, மோர் தென் 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, 2 எலக்ட்ரான் பேர் இருந்ததுன்னா, ஸோ எலக்ட்ரான் பேர் இருந்தால் அந்த லிகாண்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுதான் பை அக்செப்டார் லிகாண்ட். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அம்மோனியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிய பை அக்செப்டார் லிகாண்ட். இதில் ஒரே ஒரு லோன் பேர் இருக்கும். இது வந்து ஒன்லி சிக்மா டோனார் லிகாண்ட். சரிங்களா? சிக்மா டோனார் லிகாண்ட்.
இப்போ CH3லாம் இருக்குது அப்படின்னா CH3 மைனஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சிக்மா டோனார் லிகாண்ட், அவ்வளோதான். ஏன்னா மோர் தென் 2 எலக்ட்ரான் இருந்தால் தான் அது வந்து பை டோனார் லிகாண்ட். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதுவே நீங்கள் ஷார்க் கார்பின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷார்க் கார்பின் எப்படி இருக்கும்? ஷார்க் கார்பினில் வந்து ஃபேமஸ் எக்ஸாம்பிள் வந்து ஷார்க் கார்பின். ஸோ இந்த கார்பினை பொறுத்த வரைக்கும் மெயின் எக்ஸாம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா டென்டலம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கார்பன் இருக்கும், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு குரூப் இல்லாட்டி ஹைட்ரஜன் இருக்கும். ஆர் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல CH3 C2H5. ஸோ இந்த மாதிரி லிகாண்டு தான் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே ஒன்லி சிக்மா டோனார் தான், சரிங்களா? ஒன்லி சிக்மா டோனார் தான், எந்த ஹெட்டிர் வாட்டம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற லிகாண்டு வந்து ஒன்லி சிக்மா டோனார் தான், சிக்மா டோனார் லிகாண்ட். அப்போது வெறும் கார்பன் இது மட்டும் இருந்ததுன்னா அதுதான் ஷார்க் கார்பின். இந்த கார்பன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிளட் கார்பின். ஸோ நமக்கு வேறு கலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிளட் கார்பின் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ இந்த கார்பனில் இருக்க கார்பன் வந்து எலக்ட்ரான் ரிச்சாக எலக்ட்ரான் டெஃபிஷியன்டான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகும். ஏன்னா இது வந்து 10 ப்ளஸ், இது 10 மைனஸ். ஏன்னா கார்பன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம், அதனால் 10 மைனஸ் இருக்கும். அப்போ இந்த கார்பனில் இருக்க கார்பன் வந்து நமக்கு நியூக்ளியோஃபைல், சரிங்களா? நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகும். மெட்டல் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும், எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதோட பாண்ட் ஆர்டர் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் 2 கொடுக்கலாம். இதுதான் 2 தான் கரெக்டு, புரியுதுங்களா? இதுக்கப்புறம் வேறு எதுவுமே உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம், சரிங்களா? கோச்சிங் சென்டர் போனால் கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் கேட்டு நெட்டு பிஜிடிஆர்பி ஓரளவுக்கு வந்தால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அப்போது நமக்கு ஷார்க் கார்பின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிளட் கார்பின், அதில் இருக்க கார்பின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூக்ளியோஃபைல். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். யாருக்காவது புரியாமல் இருக்கா? எனிவன்?